அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாகை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாவட்ட செயலாளரும் நாகூர் டெத்தி சமரசம் நகர் மஸ்ஜித் தக்வாவுடைய தலைமை இமாமும் ஆன எம் அப்துல் கரீம் உலவி அவர்கள் நம்மோடு இன்று இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளார்கள். ஏனெனில் வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தில் நம்முடைய ஹஜ் பெர்னா வந்து கொண்டிருக்கிறது. ஹஜ் பெர்னாவே நம்ம எல்லாருக்கும் பொதுவா என்னென்ன டவுட்ஸ் வரும்னா, குர்பானியை பத்தி தான் மோஸ்டா நம்மளுக்கு டவுட்ஸ்லாம் வரும். குர்பானி யாருக்கு கடமையாக்கப்பட்டது, எப்படி என்னான்ட்டு நிறைய டவுட்ஸ் வரும். அதுல கொஞ்சம் பாதி டவுட்ஸை வந்து இந்த வீடியோ மூலியமா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுல வந்து கொஞ்சம் நாங்க என்னென்ன டவுட்ஸ் பொதுவா எல்லா மக்களுக்கும் வருது அப்படின்றத எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து இப்ப இந்த வீடியோ மூலியமா தீர்த்துக்கலாம் அந்த டவுட்லாம். இப்ப வந்து நம்ம இமாம் அவர்கள்ட்ட வந்து பொதுவா எல்லாருக்கும் என்னென்ன டவுட்ஸ் வரும் அப்படிங்கிறத கேட்டு நம்ம விளக்கத்தை தெரிஞ்சுக்க போறோம். அதுல முதல் கேள்வியா இருக்கிறது என்னன்னா, குர்பானி கொடுப்பது கட்டாயமா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி நம்ம அஜரத்தை வரவேற்றலாம். அஜரத் வாங்க. அஜரத், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதான் இப்போ வந்து நம்முடைய ஹஜ் பெர்னா வருது. அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து குர்பானி மூலியமா நிறைய டவுட்ஸ் வந்துடும். அதுல முதல் கட்ட டவுட்டா என்ன இருக்குன்னா, குர்பானி கொடுப்பது கட்டாயமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதை என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா எனக்கும் தெளிவா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் அதை பத்தின தெளிவு கிடைக்கும். மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தணுங்கிறது இன்ஷால்லா நம்முடைய நம்மீது இருக்கிற ஒரு கடமை. அந்த அடிப்படையில் இந்த ஒரு நிகழ்வு ஒரு கேள்வி பதில் நிகழ்வாக ஒரு பேட்டியாக இன்ஷால்லா இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மக்கள் இதனால் பயன்பெறுவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இன்ஷா அல்லா மக்கள் இதனால் பயன்பெறணும் அப்படிங்கிறத நம்ம அல்லாஹ்விடத்தை எதிர்பார்க்கிற செய்தியும் கூட. முதலாவதாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு சொன்னால், தற்போதைய சூழலிலே குர்பானி பற்றிய முக்கியமான சட்டங்கள், அதில் முதலாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு சொன்னால், குர்பானி கொடுப்பது கட்டாயமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. குர்பானி எல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னா, அவங்களுடைய கேள்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீமாக இருக்கிற எல்லாரும் குர்பானியை கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கும் இன்ஷா அல்லா. அப்போது நம்ம அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கிதாபுகளில் பார்க்கிற பொழுது, ஹனஃபி மதுஹப் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மதுஹபை பின்பற்றக்கூடிய ஹனஃபி மதுஹபில் அது சம்பந்தமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், குர்பானியை நிறைவேற்றுவது கட்டாய வாஜிபாக இருக்கிறது. அது யார் என்ன அப்படிங்கிறது அதுக்கு சில அளவுகோல்லாம் இருக்குது இன்ஷா அல்லா. ஆனால் குர்பானி கொடுக்கறது வாஜிபு. ஆனால் அதே சமயத்தில் மற்ற மதுஹபுகளில் இமாம் அபு ஹனீஃபா அவருடைய மதுஹபு இல்லாமல் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவங்களுடைய மதுஹபில், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவங்களுடைய மதுஹபு, அதே போல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லா அவங்களுடைய மதுஹபெல்லாம் என்னன்னு சொன்னால், அது வந்து சுன்னத்தே அக்கதா, கட்டாய சுன்னத்து அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எப்படி இருந்தாலும் கட்டாய சுன்னத்து என்றாலும் வாஜிப் என்றாலும் கொடுக்க வேண்டும் என்பதுதான், குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாம் பார்க்கிற செய்தி. அதுதான் சரியான விஷயமாக இருக்கும். சரி, முதல் கட்ட கேள்விக்கு அஜ்ரத் வந்து ரொம்ப தெளிவாவே நம்மளுக்கு புரியுற அளவுக்கு தெளிவாவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டாவது கேள்விக்குள்ள நம்ம நுழையலாம். அஜ்ரத், குர்பானி யார் மீது கடமையாக்கப்பட்டது? குர்பானி கொடுப்பது கட்டாயமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அடுத்த கேள்வி என்னன்னா, யார் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி பொதுவாக மக்களுடைய மனசில் வர்றதுங்கிறது இயல்பு. அந்த கேள்வியை தான் சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. குர்பானியை பொறுத்தவரையிலையும் சதக்கத்துல் ஃபித்ர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுப்பது யார் மீதெல்லாம் கடமையோ அவர் மீது கொடுப்பது வாஜிபாக இருக்கிறது. சதக்கத்துல் ஃபித்ர் அப்படின்னா நமக்கு விளங்கும் ஈதுல் ஃபித்ருடைய, அதாவது நம்ம நோன்பு 30 நாள் நோன்பு வச்சுட்டு அதுக்கு ஒரு பாட்டு பெருநாள் கொண்டாடுறோம் பாருங்க, அன்னைக்கு சதக்கத்துல் ஃபித்ருன்னு சொல்லிட்டு நம்ம ஏழைகளுக்கு நாம் கொடுப்போம். அது ஒரு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த தானிய அளவு அது இருக்கிறது. அதே போல் தானியத்தை வந்து இன்றைக்கி கிரயமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்குறோம். அந்த சதக்கத்துல் ஃபித்ரு யார் மீதெல்லாம் கடமையாக இருக்கிறதோ அவர் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபாக இருக்கிறது. இது என்னைக்கு அப்படின்னு சொன்னால், பிறை துல்ஹஜ் பிறை 10, 11,
12 என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த 13 பிறை அசர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லப்படுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் கொடுக்கிறது வாஜிபு. நான் கூடுதலாக அந்த கேள்விக்குள்ளேயே சில பதில்களை நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, யார் கொடுக்கணுங்கிற கேள்வி தான் முக்கியமான கேள்வி இந்த இடத்துல. 612.5 கிராம் 612.5 கிராம் வெள்ளியோ அவர் வெள்ளி வச்சிருக்கிறார், அல்லது அந்த அளவுக்கான பொருளாதாரம் அன்னைக்கு அவர்கிட்ட மிச்சம் இருக்கிறது, அவருக்கு கையில் மிச்சம் இருக்கிற அன்றைய உணவு மற்ற தேவைகள் போக 612.5 கிராமுடைய வெள்ளியோ, வெள்ளியினுடைய அன்றைய தினத்தினுடைய விலை என்னவோ அந்த விலையின் அந்த மதிப்பை அவர் கையில் வச்சிருக்கிறார் அப்படி இருந்தாலும், அல்லது 87.5 கிராம் தங்கம் வச்சிருந்தாலும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவருக்கு குர்பானி கொடுக்கணும். அவர் குர்பானி கொடுக்கணும். மிகவும் தெளிவான ஒரு விளக்க உரையை அது தந்திருக்கிறாங்க. இப்ப 3வது கேள்விக்குள்ள நம்ம நுழையிறோம். ஹஜ்ரத், குர்பானி விலங்க வாங்கிட்டோம், போ ஏதோ ஒரு காரணத்தினால அதை அறுக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்வது? இது பொதுவாகவே சில மக்களுக்கு ஏற்படுகிற விஷயம். திடீர்னு அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், திடீர்னு சில மௌத்து ஹயாத்து அதுபோல, அல்லது அவரே அவருக்கு மௌத்து ஏற்பட்டு போய்விடலாம், அல்லது அவர் வெளியூர் எங்கேயாவது போக வர, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அல்லது குர்பானி வாங்கின பிராணி அவர்கிட்ட இல்லாமல் போயிடும். அதனால் இது ஒரு சுருக்கமான ஒரு கேள்வி, நல்ல கேள்வி இந்த கேள்வி. குர்பானி பிராணியை வாங்கிய பின் அறுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொன்னால், குர்பானுடைய அந்த 3 நாட்களும் முடிந்து விட்டது. அந்த 3 நாளைக்குள்ளே அறுக்க முடிஞ்சால் அறுக்கிறோம். அந்த 3 நாளுக்கு வரைக்குமே அறுக்க முடியலை, வாங்கின பிராணியை அறுக்க முடியாத நிலை ஏற்பட்டுருச்சு, ஏதோ ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால், அந்த பிராணியை அறுக்க முடியாத நிலை ஏற்படுகிற பொழுது அதை அப்படியே சதக்கா தான் செய்ய வேண்டும். அதை எப்படி என்ன செய்யணும்னு சொன்னால், அது குர்பானிங்கிற சட்டத்தில் அதுக்கடுத்து வராது. அது என்ன செய்யணும்னு சொன்னால், முழுமையாக அப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் அதை சதக்கா செய்துவிட வேண்டும். அல்லது அதனுடைய கிரயம் நம்ம குர்பானி ஆட்டை வாங்கிட்டோன்னா அதை அப்படியே கொடுத்துடலாம். இல்லை குர்பானி ஆடை வாங்கலைன்னு சொன்னால் அதுக்கு சதக்கா என்ன செய்யலாம்னு சொன்னால், நம்ம அந்த நாட்கள் முடிந்த பிறகு சதக்காவாக கொடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் குர்பானியில் அது சேராது. 3வது கேள்விக்கும் மிகவும் தெளிவான ஒரு அற்புதமான எக்ஸ்பிளனேஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம ஹஜ்ரத். இப்ப 4வதா உள்ள ஒரு கேள்விக்கு உள்ள போலாம். ஹஜ்ரத், குர்பானி அதாவது ஒரு ஆளுக்கு குர்பானி கொடுக்குற பொறுப்பு இருக்கு அப்படிங்கும் போது, அவர் வெளிநாட்டுல உள்ள ஒருத்தர்கிட்டயோ அல்லது வெளியூர்ல உள்ள ஒருத்தர்கிட்டயோ தன்னுடைய குர்பானி கொடுக்கும் பொறுப்பை ஒப்படைக்கலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா. அடுத்து இப்போ இன்னைக்கு இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கி பெரும்பாலும் பார்க்குறோம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய பொருளாதாரத்தை தேடி அயல் நாடுகளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு போகிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி மக்கள், உற்றார் உறவினர், பெற்றோர்கள்லாம் பார்த்தா சொந்த நாடுகளில் இருப்பாங்க, சம்பாதிக்கிறதுக்கு அயல் நாடுகளுக்கு போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் மீது குர்பானி கடமை. இப்போ அவர் அங்கேயே கொடுக்கணுமா, இல்லை சொந்த பந்தங்கள் இருக்கிற அந்த நாட்டை கொடுக்கணுமா, அந்த ஊரில் கொடுக்கணுமா அப்படிங்கிறது இது இயல்பாக வரக்கூடிய ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் ரொம்ப லேசான சந்தேகம் தான், இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே வேணாலும் கொடுக்கலாம், அவர் எங்கே வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்னு சொன்னால், தன்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிற இடத்துல அதை கொடுக்கவும் செய்யலாம். தான் இருக்கிற இடத்துல என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை மற்றவர்களோட கூட ஒப்படைக்கலாம். அல்லது மதர்சாக்கள் இடத்துல, இன்றைக்கி தமிழகத்தில் இந்தியாவில் நிறைய மதர்சாக்கள் இருக்கிறது, அந்த மதர்சாக்கள் இடத்துல என்ன செய்யலாம்னு சொன்னால், அதனுடைய கிரயத்தையோ அந்த பிராணியையோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சி, அவங்களை கிரயத்தை கொடுத்து நீங்கள் பிராணி ஒன்று வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து ஒப்படைத்து அந்த குர்பானியை நிறைவேற்றலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை, தாராளமாக கொடுக்கலாம், தாராளமாக அது கூடும். 4வது கேள்விக்கும் மிகவும் அருமையான ஒரு விளக்க உரை. 5வது கேள்வியாக, ஹஜ்ரத், இந்த குர்பானிக்குன்னு ஒரு விலங்கு வாங்குவோம், அந்த விலங்குடைய மதிப்பு, அதாவது அந்த விலங்கை என்ன விலைக்கு நம்ம வாங்குறோமோ அந்த காசை குர்பானி நாளுக்கு முன்னாடியே நம்ம சதக்கா செய்யலாமா? அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. குர்பானினுடைய அந்த பிராணியை அல்லது அதனுடைய பொருளை முன்கூட்டியே அந்த நாட்கள் வருவதற்கு, அதாவது பிறை 10 வருவதற்கு முன்னாலேயே குர்பானி கொடுத்துடலாமா, இல்லை சதக்கா செய்யலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு சொன்னால், அன்றைய நாட்களில்
என்னைக்கு நஹருடைய அறுக்கிற நாள் வருகிறதோ, அறுக்கிற நாள்னு சொன்னால் பிறை 10 துல்ஹஜ் மாதம் பிறை 10 அன்னைக்கு தான் வந்து அறுக்கிற நாள். அதற்கடுத்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்குது. ஐயாமுடைய தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்கிறது. அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்லே கொடுக்கணும். அப்படி இல்லை, அது முன்னாடியே நான் கொடுத்துட்றேன், எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இல்லை அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நான் முன்கூட்டியே கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் அந்த நாட்களுக்கு முன்னால் அதை கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் அதை கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. அதை கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த நாட்களில் தான் அதை செய்யணும்னு சொன்னால் குர்பானி கொடுக்க வேண்டும். முன்னால் கொடுத்தால் அது சதக்காவாக ஆகுமே தவிர குர்பானியாக அது ஆகாது. அதே போல் பின்னால் கொடுத்தாலும் அந்த நாட்களுக்கு பிறகு உள்ள நாட்களிலே அந்த குர்பானியை நான் குர்பானி கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொன்னால் பிறை 12க்கு அடுத்தோ அல்லது 13க்கு அடுத்தோ பிறை 13 அசருக்கு பிறகு உள்ள நாட்கள் அந்த நேரத்தில் கொடுத்தாலோ அந்த பிராணி சதக்காவிலே சேருமே தவிர அது வந்து அவருக்கு குர்பானியாக ஆகாது என்பதுதான் மார்க்கம் சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 6வது கேள்விக்குள்ள போறோம். குர்பானி பிராணியை வாங்கவும் முடியல, குர்பானி நாளில் குர்பானி கொடுக்கவும் முடியல, அப்படிங்கிற பட்சத்தை நம்ம என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கவும் முடியல, குர்பானி பிராணியை வாங்கவும் முடியல அப்படின்னா அதை இப்போ நான் மேலே சொன்ன அதே பதில் தான். இப்போ நம்ம ஏற்கனவே உள்ள கொஸ்டின் நம்ம ஒரு ஆன்சர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பதில் தான். நீங்கள் அதற்கு பிறகுதான் உங்களால் ஒரு பிராணியை வாங்க முடியுதுன்னு சொன்னால் உங்களுக்கான கடமை அந்த நாளோடு முடிஞ்சிருது. முன்கூட்டி அந்த 12 அல்லது 13 அசரோடு முடிஞ்சு போகுது. அதற்கு பிறகு உங்களுக்கு வாங்குறதுக்கு வசதி வந்துச்சுன்னு சொன்னால் அது குர்பானி அல்ல. நீங்கள் விருப்பப்பட்டால் அதை சதக்கா செய்யலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து சதக்கா செய்யலாமே தவிர நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய நாளில் உங்களுக்கு அந்த பொருளாதாரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொடுக்கறது உங்கள் மீது வாஜிபு. கொடுக்கறது உங்கள் மீது வாஜிபு. ஏதோ ஒரு காரணத்தால் உங்களால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த குர்பானியினுடைய அந்த பிராணியையோ அல்லது அதனுடைய கிரயத்தையோ சதக்கா செய்வது வாஜிபு. அந்த நாட்களுக்கு பிறகு தான் உங்களுக்கு குர்பானிக்கான தகுதியே வருதுன்னு சொன்னால் சதக்கா செய்யலாம், செய்யாமல் கூட விட்டுறலாம். ஆனால் முன்கூட்டியே உங்களுக்கு அந்த நாட்களில் அந்த தகுதி இருக்கிறது, கொடுக்கறதுக்கான தகுதி இருக்கிறது, ஆனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அதை சதக்கா செய்வது வாஜிபு. ஆனாலும் குர்பானியோட நன்மை இல்லை, சதக்காவுடைய நன்மை அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத மார்க்கத்தில் பார்க்கிற செய்தி. இன்ஷா அல்லாஹ் மிகவும் தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போ 7வதா நான் கேட்க போற கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு டவுட் தான். அதை என்னன்னு இப்போ நம்ம அஜரத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அஜரத், இப்போ வந்து பெருநாள் தொழுகைக்கு ஒரு நாள் முன்பே தன்னுடைய குர்பானியை கொடுக்கலாமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுப்படையா உள்ள ஒரு டவுட் தான். அதை என்னன்னு சொல்லி தெளிவா சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நம்ம ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம். நம்ம அதாவது துல்ஹஜ் பிறை 10 துல்ஹஜ் பிறை இந்த சந்தேகம் நிறைய நபர்களுக்கு வருகிறது. முதல் நாளே கொடுத்துட்டா என்ன, முந்தைய கொடுத்துட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள்லாம் வருது. ஆனால் கண்டிப்பாக பிறை 10 அன்றைக்குத்தான் குர்பானி கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. அது சதக்காவில் தான் சேரும். சதக்காவுடைய நன்மை கிடைக்குமே தவிர குர்பானி செய்த நன்மை அதிலே சேராது என்பது நாம் ஏற்கனவே சொன்ன விளக்கத்தில் நம்ம அதுக்கு சொல்லியிருக்கிறோம். அதே தான் இந்த கேள்விக்கான பதிலும் கூட. ஓகே சார். இப்போ 8வது உள்ள ஒரு கேள்வி என்னன்னா, நேர்ச்சையுடைய நபர், அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் நேர்ச்சை வச்சிருப்பாரு, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர் வந்து கூட்டு குர்பானியில பங்கு பெறலாமா அப்படிங்கிறது 8வது கொஸ்டினா இருக்கு. அது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நேர்ச்சையுடைய நியத்து ஒருத்தருக்கு வந்துட்டு நிறைய குடும்பங்களில் சில விஷயங்களுக்கான நேர்ச்சை செய்வாங்க. உதாரணமாக இப்போ தன்னுடைய மனைவி பிரசவ நேரத்தில் இருக்கிறாங்க, ஒரு சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு ஒரு நேர்ச்சை பண்ணுறாரு. சுகப்பிரசவமாக ஆச்சுன்னு சொன்னால் நான் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கிறேன், அல்லது நான் இந்த பங்கில் ஒரு பங்கு நான் சேர்ந்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு நேர்ச்சை செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறது. இது மாதிரி நேர்ச்சைகள் நிறைய இருக்கிறது. அப்படி ஒருத்தர் நேர்ச்சை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது கூட்டு குர்பானியில் பங்கு வகிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். கூட்டு குர்பானியில் நேர்ச்சையுடைய நியத்துள்ளவர் தாராளமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் பங்கு வகிக்கலாம்.
7 பேர், ஒரு மாட்டுக்கு வந்து 7 நபர்கள், ஒரு ஒட்டகத்துக்கும் 7 நபர்கள். அந்த ஒட்டகத்துலேயோ அல்லது மாட்டிலேயோ நேர்ச்சை நியத்து உடையவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒருவராக பங்கெடுத்துக் கொள்ளலாம். பாக்கி 6 பேர் குர்பானி கொடுக்குறாங்க, ஒருத்தர் மட்டும் நேர்ச்சை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தாராளமாக அது கூடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. ஆனால் அதில் என்ன மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் என்னன்னு சொன்னால், குர்பானி உடைய இறைச்சியாக இருந்தால் அந்த குர்பானி இறைச்சியை பொதுவாக நம்மளிடத்தில் ஒரு ஹதீஸினுடைய அடிப்படையில் என்ன செய்வோம்னு சொன்னால் 3ஆக நாம் பங்கிடுவோம். ஒன்று தனக்காக நாம் வைத்துக் கொள்வோம், தனக்கு சேமித்து வைத்துக் கொள்வோம். இன்னொன்று தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காக வேண்டி பங்கிட்டு கொடுப்போம். 3வது ஏழைகளுக்கு நாம் கொடுப்போம். அந்த ஏழைகள் வந்து முஸ்லீமாகவும் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம், அவங்களுக்கும் கொடுக்கலாம். அப்படி 3 பங்காக பிரித்து கொடுப்போம். ஆனால் இந்த நேர்ச்சையுடைய அந்த இறைச்சியை என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. அந்த இறைச்சியை நாம் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அது முழுக்க என்ன செய்யணும்னு சொன்னால் அது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். பங்குல சேர்ந்தாலும், குர்பானியுடைய பங்குல சேர்ந்தாலும் நேர்ச்சையினுடைய இறைச்சி பொதுவாக மக்களுக்கு அது கொடுக்கப்பட்டு விட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்போ 9வது கேள்விக்குள்ள நம்ம நுழையிறோம். 9வது கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நம்ம பலவிதமான விலங்குகளை வந்து குர்பானி கொடுக்குறோம். ஒட்டகம், மாடு, ஆடு போன்ற எத்தனையோ விலங்குகளை நம்ம வந்து குர்பானி கொடுக்குறோம். அதுல வந்து ஆடை நம்ம குர்பானி கொடுக்கும் போது அது வந்து ஒரு விரை உள்ள ஆடா இருந்தா நம்ம அதை குர்பானி கொடுக்கலாமா? அதை பற்றி என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது இது சந்தேகம் என்னன்னா, பெரும்பாலும் மக்களுக்கு இது மாதிரியான சந்தேகங்கள் நிறைய வரும். நல்ல திடகாத்திரமான, குறையில்லாத, நோய் இல்லாத ஆட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஹதீதுகளில் பார்க்கிற செய்தி. அந்த அடிப்படையில் இப்போ ஒரு விரை இல்லை, 2 விரை இருக்கும். பொதுவாகவே ஆண் அந்த பாலினத்துக்கு வந்து 2 விரைகள் இருக்கும், ஆட்டுக்கும் அதே போல் 2 விரைகள் இருக்குது. அதில் ஒன்று இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறை தானே. அப்படி அந்த குறை இருக்கும் பொழுது அதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விரையை காயடிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய ஆண்மையை இழக்கச் செய்வது, ஆண்மை இழக்க செஞ்சு அதை செய்வாங்கன்னு சொன்னால் கொழுத்து வளருவதற்காக வேண்டி காயடிப்பதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காலத்தில் இருந்திருக்குது. இப்போயும் இந்த காலங்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த காயடித்தலை செய்கிறாங்க. அந்த காயடித்த 2 விரை இல்லாததையே கொடுக்கறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சு இருக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் அதை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நல்ல கொழுத்த ஆடாக இருக்கும், தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு விரை என்பது இல்லைங்கிறது அது ஒரு குறை அல்ல. தாராளமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த ஒரு விரை இல்லாத அந்த கிடாய் ஆட்டை தாராளமாக குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற செய்தி. இப்போ நம்ம வந்து இறுதி கட்ட கேள்வி 10வது கேள்விக்குள்ள நுழையிறோம். 10வது கேள்விங்கிறது எல்லாருக்கும் ஒரு பொதுப்படையா உள்ள ஒரு டவுட் தானே வச்சுக்கலாம். என்னன்னா, முஸ்லீம் அல்லாதவர் குர்பானி கொடுக்கலாமா அப்படின்ற கேள்விதான் இருக்கு. அதுக்கு விளக்கம் தரமா? இந்த கேள்வி ரொம்ப அவசியமான ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னால், பொதுவாகவே முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலிருந்து ஒரு பொருளாதாரத்தை வாங்கி வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதை பயன்படுத்துகிற பொழுது அங்கே சந்தேகம் வருவது இயல்பு. ஏன்னா அவருடைய சம்பாத்தியம் அது ஹலாலா ஹராமா, எந்த வழியில் சம்பாதிச்சார், முறையாக சம்பாதிச்சாரா முறையில்லாமல் சம்பாதிச்சாரா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்கு நிறைய வரும். இஸ்லாமியர்களையே வட்டி வாங்குறாங்க, வட்டி தொழிலில் ஈடுபடுகிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பொருளாதாரத்தை வணக்கங்களுடைய விஷயத்தில் கொடுக்கறதுக்கும் வாங்கிறதுக்கும் நமக்கு அதுக்கு தகுதி இல்லை. அவரிடத்திலிருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிற செய்தி. அவர் வட்டி வாங்கி சதக்கா செய்தாலும் சதக்காவுடைய நன்மை அவருக்கு கிடைக்காது. திருடி சதக்கா செய்கிறார், திருடுறாரு, ஆனால் திருடின பொருளை சதக்கா செய்கிறார் அப்படின்னு சொன்னாலும் சதக்காவுடைய நன்மை கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த சூழலில் ஒரு மாற்று மத சகோதரர் நானும் குர்பானி கொடுக்கிறேன், எனக்கு அந்த விருப்பம் இருக்குன்னு சொல்லி அவர் குர்பானி கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த குர்பானியில் சேருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, நியாயமான ஒரு கேள்வி. ஆனால் அவருக்கு சதக்காவுடைய நன்மையை அல்லாஹ் இந்த உலகத்திலே வழங்கிடுவான். அந்த மாற்று மத சகோதரர் கொடுக்கிற
அந்த குர்பானி நியத்தை கொடுக்கிற அந்த பிராணியை அறுத்து கொடுப்பது அல்லது ஒரு பங்கெடுத்து கொள்வதுங்கிறதுக்க அதற்கான நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்திலே சதக்காய் தர்மம் என்ற அடிப்படையில் நன்மையை கொடுத்துருவானே தவிர அவர் அந்த குர்பானியை கொடுப்பதற்கு அவருக்கு எந்த விதமான விதியும் இல்லை, அவர் மீது கட்டாயம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கொடுத்தால் அதற்கான மறுமையில் நன்மையும் இல்லை என்பது உலகத்தில் மட்டுமே அதற்கான நன்மை கொடுக்கப்பட்டு விடும் என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. ஓகே, இன்ஷா அல்லாஹ் மேற்கண்ட 10 கேள்விகளுக்கு அஜித் மிகவும் சிறப்பாக விளக்கத்தை அளித்துள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடக்கமாக மீதமுள்ள விடுபட்ட கேள்விகள் இதனுடைய தொடக்கமாக அடுத்த பதிவுல நம்ம மற்ற கேள்விகளை பார்ப்போம். அதுக்கிடையில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண முடியல அப்படின்னா இந்த பதிவுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட்டை என்னன்னு பதிவு செஞ்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விக்கும் நம்ம அஜித் தனியா பதில் என்னன்னு சொல்லிட்டு விளக்க உரை வேற ஒரு வீடியோல போடுவாங்க. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. விடுபட்ட கேள்விகள் அடுத்த பதிவுல வரும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த சகோதரர்களுக்கு நாம் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரன் ஃபித்தாரின் என்று துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.